ராம் சீதா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சு, நான் லைக் பண்ணிட்டு பாருங்கள். சீதா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முத்தாரம்மனை பார்த்து வேண்டிகிட்டு இருக்காங்க. அம்மா முத்தாரம்மா, என் கண்ணுக்கு வந்து நீ எவ்வளோ அழகாக தெரிகிற தெரியுமா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க கையெடுத்து. அப்போன்னு பார்த்து ராமுக்கு வந்து டக்குன்னு முழிப்பு வந்துடுது. முழிப்பு வந்தோடனே பார்த்தா பக்கத்தில் பெட்டில் வந்து சீதாவை காணணுன்னே ரொம்ப பதட்டமாகி சீதா சீதான்னு கூப்பிட்டுக்கிட்டே வந்து ஒவ்வொரு ரூமாக தேடிட்டு ஹால் வழியாக வந்து கார்டனுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து அப்பையும் வந்து முத்தாரம்மன் வந்து ராம் முன்னாடியே வந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு வந்து ஜல்லு 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 ஜல்லுன்னு வந்து அந்த இடத்துல வந்து மகா வந்து அந்த ஏமாற்றி வச்சுருக்க இடத்த வந்து கார்டனில் வந்து காலை வச்சு ஜல்லு ஜல்லுன்னு அழுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து பஸ் பார்த்தீங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னோன்னா, இங்கே பாருங்கள் பஸ், முத்தாரம்மன் வந்து நிற்கிறா, உங்கள் கண்ணுக்கு தெரியலையா, சாமி கையை எடுத்து கும்பிடலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே, சரி சீதா நீ வா போகலாம், இந்த நேரத்தில் இங்கே நிற்காத அப்படின்னோன்னா கையை பிடிச்சி ராம் வந்து அழைச்சிட்டு வரான். உங்கள் கண்ணுக்கு தெரியலையா பாஸ், சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீ முதல்ல வா மேலே போகலாம் அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க சீதாவை. அப்பையும் வந்து முத்தாரம்மன் வந்து பார்த்துட்டு சீதா திரும்பி பார்க்குறாங்க. அப்பையும் வந்து அதே மாதிரி இந்த இடத்துல காலை வச்சு ஜல்லு ஜல்லுன்னு அழுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்து டக்குன்னு வந்து சீதா வந்து இப்போ போகிறோம், நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்ட்டு ராம் அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் ராமுக்கு வந்து லைட்டாக சந்தேகமாக இருக்கட்டும்னா, ஆனால் மகாவை வந்து அம்மன் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து செம்மையாக முறைக்கிறாங்க. ஆனால் மகா வந்து மேலேருந்து எதுக்கு ஒரு வேளை கண்டுபிடிச்சிருப்பாளோ, என்ன ஆச்சு, இப்போ இந்த இடத்துக்கு போக வேண்டிய இந்த நேரத்தில் வந்து கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காளே, என்னவோ சரியில்லையே அப்படின்னு மகா வந்து லைட்டாக பயப்படுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. ராம் வந்து ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்தோடனே சீதா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ மாட்டுக்கு நடுராத்திரியில் போய் கார்டனில் போய் நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, பாஸ் முத்தாரம்மன் வந்தாங்க, வந்து என்னை வந்து அழைச்சிட்டு போனாங்க. அவங்க சிரிப்பை பார்த்தீங்களா, அந்த புடவை, அந்த கிரீடம், கையில் சூடம் எல்லாம் வச்சுக்கிட்டு ஜல்லு ஜல்லுன்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க தெரியுமா, காலை வச்சு சலங்கையை கட்டிக்கிட்டு அழுத்திக்கிட்டே இருந்தாங்க கார்டனில். ஆனால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் வந்ததுனால தான் என்கிட்ட சொல்ல வந்திருக்காங்க. ஆனால் என்னன்னு தான் எனக்கு புரியலை, அதுக்குள்ளே தான் நீங்கள் அழைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு. ஆமாம் பாஸ், சீதாவோட ஹஸ்பண்டு வந்து நீங்கள் சாமி கும்பிட்டுருக்கலாம்ல முத்தாரம்மனை பார்த்து, ஏன் கையெடுத்து கும்பிடலை அப்படின்னோன்னே, இவன் ஏதோ கனவு கண்டிருக்கா, பட் இருந்தாலும் நம்பிக்கையாக விடுவோம். ஆமாம் நானும் பார்த்தேன், மறந்துட்டேன், சரி விடு, நெக்ஸ்ட் டைம் நாளைக்கு வந்தால் நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம், வந்து படுத்து தூங்கு அப்படின்னோன்னே, சரிங்க பாஸ். ஆமாம் அம்மன் வந்து ஏன் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு ராம் கேட்டோன்னே, என்ன பாஸ் சொல்கிறீங்க, அதான் முக்கியமான ஒரு விஷயம், அந்த இடத்துல வந்து காலையை வச்சு அமுக்கிக்கிட்டே இருந்தாங்க கார்டனில், ஆனால் இது எனக்கு புரியல அப்படின்னோடனே, அதுக்குள்ளே தான் நீங்கள் அழைச்சிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம்னா நாளைக்கு வந்து அம்மனே வந்து உங்கள் நேரில் சொல்லுவாங்க, நீ இப்போ படு அப்படின்னோடனே, எனக்கு அம்மன் பாட்டு நீங்கள் பாடினா தான் நான் தூங்குவேன் அப்படின்னோடனே, பாட்டு பாடி ராம் வந்து சீதா வந்து நிம்மதியாக தூங்க வச்சிடுறாங்க ஒரு அம்மன் பாட்டு பாடி. அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து சீதா வந்து பயங்கரமாக வந்து கோலம் வந்து டெக்கரேஷன் வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து மீரா வந்து சத்யாவும் உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா, ஆஹா சூப்பர், முத்தாரம்மன் நேற்று நேரில் வந்தாங்களே, அவங்கள அப்படியே வரைஞ்சிட்டேன் பார்த்தியா சத்யா, மீரா அப்படின்னு சொன்னோன்னே, அஞ்சலியும் பிரியாவும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீதாவை பார்த்து. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அம்மன் வந்தாங்களா, நேரில் வந்து உங்களை பார்த்து சொன்னாங்களா, என்ன சொன்னாங்க, போகிற போக்கில் வந்து பக்கத்தில் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி சொன்னாங்களா அப்படின்னோடனே, மீரா சத்தம் போடுறாங்க, இந்த மாதிரி சாமி விஷயத்துலலாம் விளாடக்கூடாது அப்படின்னோடனே, சரி சீதா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டோன்னா, அம்மன் வந்து என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் வந்து அங்கே வந்து ஜல்லு ஜல்லுன்னு காலில் கட்டிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஆனால் எனக்கு தான் ஒன்றும் புரியாமல் போயிடுச்சு அப்படின்னோடனே மகா வந்துடுறாங்க. வந்துட்டு அதெல்லாம் வந்து உன்னோட கற்பனை, தேவையில்லாமல் வந்து உன்னை டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகணும் போல், சரி ராம்கிட்ட சொல்லி நான் அதுக்கு உண்டான ஏற்பாடு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சீதாவை குழப்பி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. போகிறப்போ வந்து இவ ஏதோ சரியில்லை, ஏதோ ஒன்று செய்கிறான்னு மட்டும் நல்லா புரியுது, அதை முதல்ல தடுக்கிறதுக்கு நம்ம சுபாஷும் அர்ச்சனா கிட்டே போய் பேசுவோம் அப்படின்னோன்னா போகிறாங்க. இவங்க போய் வந்து பேச ஆரம்பிக்கிறப்பயே வந்து அந்த 25% ஷேர் கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டோன்னா கடுப்பாயிடுறாங்க நம்ம மகா. எப்போ பார்த்தாலும் 25% ஷேருன்னு என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களா, முதல்ல வந்து நீங்கள் வந்து சீதா வந்து ஏதோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா, அதை முதல்ல நீங்கள் தடுத்து நிப்பாட்டி அவள் கூட வந்து கை கோத்து எனக்கு எதிராக நீங்கள் திரும்புகிற மாதிரி அவள் கூட வந்து கூட்டு சேருங்க, அப்போ தான் அவள் உங்களை நம்புவா, அப்போ தான் அவள் என்ன பண்ணுறான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னோன்னே, சரி சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மகா வந்து வெளியில் போனோன்னா அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத டோர்கிட்ட நின்று ஒட்டு கேட்குறாங்க. இந்த கம்பெனி எப்படியும் வந்து காலி பண்ணிடணும், இதை வந்து மகா ஆரம்பித்ததை வந்து நம்ம வந்து காலி பண்ணுறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மகா அதை கேட்டுட்டு செம்ம கடுப்பாகிறாங்க, இதுங்கெல்லாம் திருந்தவே திருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து
அடுத்த நாள் காலையில் வந்து காஃபி சாப்பிட்றதுக்கு வந்து அர்ச்சனாவும் மகாவும் டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து சீதா கிட்ட வந்து போய் நாசுக்காக பேசு அப்படின்னு சொல்லி கூட்டு சேரு அப்படின்னு சொன்னோன்னே, அர்ச்சனா போய் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னா, ஆமாம் கண்டிப்பாக ஒரு முக்கியமான வேலை இன்றைக்கி ராத்திரி இருக்குது, என்ன அப்படின்னோடனே, அங்கே நான்சி இருக்கால்ல அவளை வந்து நம்ம வந்து மேலே அனுப்ப போகிறோம் நம்ம 3 பேரும் சேர்ந்து அப்படின்னோடனே, என்ன சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் தான் கையில் வந்து காய்கறி வெட்டுற பொருளை வச்சு அவங்கள வந்து பண்ணணும், மீரா வந்து கையை பிடிச்சிப்பா நான் காலை பிடிச்சிப்பேன் அப்படின்னு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அச்சோ இந்த விளையாட்டுக்கு என்னையே ஏன் சேர்க்குறீங்க அப்படின்னோடனே, நீங்கள் தாங்க எங்கள் குரூப் தலைவர், 1000 இருந்தாலும் மகா கடுத்து நீங்கள் தானே அப்படின்னோடனே, இவங்க பயந்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து இங்கே வந்து உக்காந்துடுறாங்க. அவள் வந்து பேசாமல் சேர்த்துக்கலாமா அப்படின்னு அர்ச்சனாவை நம்பி கேட்குறட்டோன்னே சீதா வந்து சொல்கிறாங்க, அங்கே பார்த்தீங்களா ஒட்டு கேட்டு போட்டு விட்றதுக்காக உளவாளியாக வந்திருக்கா, அவளை வந்து நம்ம வந்து வேறு மாதிரி ஐடியா பண்ணி யூஸ் பண்ணுவோம், நமக்கும் மகா என்ன திட்டம் போடுறான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நீ மகாவா நான்சி யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு நான்சி எனக்கு மகா இப்போ அதுவா முக்கியம் அப்படின்னு பக்கம் வக்கீல்லேருந்து மேனேஜர்லேருந்து எல்லாரையும் வர சொல்லிடுறாங்க. நம்ம சீதா வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அந்த டிசைனிங் ட்ரெஸ்ஸை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இதுபடி தான் செய்யணும்னு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னோடனே, துறை ஒரு பார்க்க ஈஸியாக இருக்கும் ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் வந்து ஆளுங்க இருக்காங்களா ஃபேக்ட்ரி மூடனா என்ன, நம்ம வந்து டெய்லர் இருக்காங்களா அத்தனை பேரையும் வீட்டுக்கு வர வச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்கு வந்து நான்சி வந்து அதிரடியாக விஷாலுக்கு ஃபோனை போட்டு டெய்லரோட ஃபோன் நம்பர் லிஸ்ட்டெல்லாம் வாங்கி நீ எப்படியாவது பேசி வந்து அவங்க யாரும் வந்து சீதா கூப்பிட்டா வரக்கூடாது, அதுக்கு உண்டான வேலையை பார்த்துரு அப்படின்னு சொல்லி அதிரடியாக முடிக்கிறாங்க. சீதாவும் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து யோசிக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோடு வந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்.